அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை விநாயகர் சிலை வாங்கும் முன் பின் எப்படி வழிபட வேண்டும் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழு முதற் கடவுளாக விளங்குபவர் விநாயகர். அவதார தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. மிக எளிமையாக எல்லா இடத்துலையும் அமர்ந்திருக்கும் தெய்வமாக எளியோருக்கும் இனியவராக திகழ்பவர் நம் விநாயகர். அவரை பற்றின இந்த வீடியோ தான் இது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீடுகள் மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அது நீர்நிலைகளில் கலைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. நம்ம பிள்ளையார் வாங்கி வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும், விநாயகர் சதுர்த்தி அன்று எப்படி கணபதியை வழிபட வேண்டும் என்பது பல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். விநாயகர் சதுர்த்தி வர புதன்கிழமை கொண்டாடப்படுது. அதற்கு முன் தினமான நம் வீட்டில் விநாயகரை அமர வைக்க உள்ள இடத்தில் ஒரு வாழை இலையை போட்டு சிறிது அரிசி, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மேல் ஒரு மனை வைக்க வேண்டும். அதன் மீது சுத்தமான வெள்ளை துணியை போட்டு வைக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் கடையில் சென்று பிள்ளையாரை வாங்கி செல்லும்போது ஒரு தாம்பூல தட்டில் சிறிது அரிசி, மஞ்சள், அருகம்புல் பரப்பி அதன் மீது பிள்ளையார் வைத்து கொண்டு வரவும். அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் கற்பூரம் ஏற்றி வழிபட்ட உடனே அழைத்து வர வேண்டும். கணபதி வந்தவுடனே அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி உடுத்தி சிறிய பூ வைத்து வணங்க வேண்டும். அவரை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்ன பண்ணணும்னா அவருக்கு சந்தன பொட்டு வைக்கவும், மலர்களால் அலங்காரம் வைக்கணும். அவருக்கு பிடித்த அருகம்புல் அல்லது எருக்க மாலை செய்து அணிவிக்க வேண்டும். அவருக்கு முன் ஒரு கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும். ஒரு சில தட்டில் வாழை இலை வைத்து அரிசியை பரப்பவும். ஒரு கலசத்தில் மஞ்சள் தண்ணியை எடுத்து மஞ்சள் குங்குமத்தை சேர்க்கவும். கணபதி பிரார்த்தனை செய்து அந்த அரிசி மீது வைக்கவும். ஒரு தேங்காய் எடுத்து அதன் மீது குங்குமத்தால் சுவாதித்து குறியிட்டு போடவும். கும்பத்தில் மீது 3 வெற்றிலையை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்கவும். கலசம் அருகே ஒரு மஞ்சளால் பிடித்த கணபதியை செய்து ஒரு வெற்றிலை மீது வைக்கவும். அதன் அருகே ஒரு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை வைக்கவும். விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை, மோதகம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள், பலகாரங்களை செய்து படைக்கலாம். அடுத்து கணபதிக்கு மடிக்க கட்ட வேண்டும். அரசங்குச்சி, துளசி குச்சி, எருக்கங்குச்சி ஆகியவற்றை சிறிய பொரிக்கடலை, வெல்லம், அரிசி, ஒரு நாணயம் ஆகியவற்றை சேர்த்து கணபதிக்கு மடிக்கட்டவும். அவரை கரைக்கு அனுப்பும்போது மடியில் இருக்கும் அரசங்குச்சி, துளசி குச்சி, எருக்கங்குச்சி ஆகியவற்றை எடுத்து வைத்து கொள்ளவும். கலசம் அருகே ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்கவும். அதோடு 6 அகல் விளக்கையும் எருக்கலம் இலை மீது வைத்து ஏற்றவும். நல்லெண்ணெய் பயன்படுத்துவது உகந்தது. எந்த பொருட்களில் மாலை வாங்கலைன்னா தேங்காய் மாலை செய்து அணிவித்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும். அருகம்புல் மாலை, எருக்கம் மாலை, கொண்டக்கடலை மாலை சாத்தலாம். 108 கொண்டக்கடலையை தண்ணீர் ஊற வைத்து மாலையாக கோக்கலாம். இதனால் கஷ்டங்கள் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும். மஞ்சளை பிடித்து வைத்து விநாயகருக்கு முதலில் அர்ச்சனை செய்ய வேண்டும். தீப துபாதங்களை காட்டி அர்ச்சனை ஆராதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது பொது இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலை 3 அல்லது 5 நாளில் வைத்து கொண்ட பின் அதை ஆற்றில் கரைக்க எடுத்து செல்வது வழக்கம். அப்பொழுது முதலில் கணபதிக்கு முன் வைக்கப்பட்ட கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைத்து பூஜைக்கு வைக்கவும். கலசம் வைக்கப்பட்ட அரிசி மீது ஒரு சிறிய விநாயகர் சிலையை வைக்கவும். அதுக்கப்புறம் அதை கரைக்க எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நன்றி.